அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. போன வீடியோவில் அவர் பாபாவோட கோவிலை எங்கே அமைக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஜீவனாடி, அதாவது ஓலைச்சுவடி எல்லாம் வச்சு படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீவனாடி படிக்கிறவர்கிட்ட இவர் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவரை பற்றின சில ரகசியங்கள்லாம் தெரிய வருது. அந்த ஜீவனாடியை வாசிக்க இவருடைய முற்பிறவி ரகசியங்கள் எல்லாமே அதில் வெளிப்படுது. அவர் யார் அப்படின்ற அந்த ரகசியமும் அந்த ஜீவனாடியில தெரிய வருது. அந்த தேவ ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். தெய்வீக வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, பக்தி நெறி வளர்ந்து இறைவன் பேர்ல அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டு அதுல நிறைய அவங்கள உணர்ந்து இன்ப நிலைய அடையறதுக்கு பேர் தான் தெய்வீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அவங்கெல்லாம். இதே போல இறைவனுடைய அவதாரமாகவே கருதப்பட்ட ஆதிசங்கரரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மகான். அந்த ஆதிசங்கருடைய சீடராக திகழ்ந்த ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அப்படின்றவருடைய சீடனாக வாழ்ந்து சந்நியாச நெறியோடு தெய்வ வழிபாடுகள் செய்து வாழ்ந்தவனாக திகழ்ந்த உபதத்தன் இப்பிறப்பில் நான் என்றும் அந்த ஜீவனாடி எடுத்து சொன்னது. அதாவது இந்த ஜீவனாடியில ஆதிசங்கரருடைய சீடனான நாராயண தீர்த்தர் அவருடைய சீடனாக வாழ்ந்த உபதத்தன் தான் இவரு அப்படின்றதும் அந்த ஜீவனாடியில தெரிய வருது. அந்த ஜீவனாடியை படிக்க அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்க இவருக்கு ஒரு விதமான ஆச்சரியமும் பிரமிப்பும் ஏற்படுது. மேலும் அந்த ஜீவனாடியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த மாதிரி ஒரு தெய்வீக தொண்டுல குருநாதரோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பாதியிலேயே துறவரத்தை விட்டுட்டு இல்லற வாழ்க்கைக்கு நீ போயிட்ட. போன ஜென்மத்துல இவர் நாராயண தீர்த்தர் அப்படின்றவருடைய சீடனா வாழ்ந்திருக்காரு, துறவியாவும் இருந்திருக்காரு. பாதியிலேயே பார்த்தீங்கன்னா இவர் துறவரத்தை விட்டுட்டு இல்லற வாழ்க்கைக்கு சென்று விட்டதாக அந்த ஜீவனாடியில சொல்றாங்க. நீங்க பாதியிலேயே உங்களுடைய குருவை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பை படிச்ச அந்த ஞான ஜோதி கூடுதலா இன்னொரு முக்கியமான குறிப்பையும் படிச்சவரா அதை முடிச்சுக்கிறாரு. என்னன்னா, அந்த குறிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மூகாம்பிகை கோவிலுக்கு மேல் உள்ள குடச்சாத்திரி மலைக்கு சென்றால் உன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை திரும்பும் என்றும் பழைய குருநாதர் தரிசனம் கிட்டும் என்றும் சாய் பகவானுக்கு எங்கே ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றும் குறிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்புல சொல்லப்பட்டது. அதாவது இப்ப நீ கிளம்பி கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவங்கள பற்றி படம் கூட வந்திருக்கு, தாய் மூகாம்பிகை அப்படின்ற பேர். அந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். நிறைய பிரபலமானவங்க, தொழிலதிபர்கள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே போகக்கூடிய ஒரு கோவில். இளையராஜா, ஜெயலலிதா இந்த மாதிரி பிரபலமானவங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. ஜெயலலிதா அந்த கோவிலுக்கு ஒரு தங்க வாழை அந்த அம்மனுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் தான். அங்கதான் இப்ப இவரை அந்த ஜீவனாடியில வருது. அங்க நீ குடச்சாத்திரி மலைக்கு மேல போனீன்னா உன்னுடைய பழைய குருநாதருடைய தரிசனமும் பாபாவுக்கு எங்க கோவில் கட்டணும் அப்படின்ற ரகசியமும் தெரிய வரும் அப்படின்றத அந்த குறிப்புல சொல்லப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரருடைய சீடராக இருந்த நாராயண தீர்த்தருடைய சீடனா இவர் இருந்திருக்காரு. அந்த பாக்கியத்தால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட வெண்கொற்ற குடையை உடைய குருநாதரின் சீடராகும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறது அப்படின்ற ரகசியமும் அந்த ஓலைச்சுவடியில வெளிப்படுது. வெண்கொற்ற குடை உடையவர் அப்படின்றது யாரை குறிக்கும்னா சாய்பாபாவை தான் குறிக்கும். அவரை நீங்க அவருடைய பழைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை அவருடைய சீடர்கள்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது கீழே பாபா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெண்கொற்ற குடையை உடைய குருநாதருடைய சீடனா இவருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்றது அந்த ஜீவனாடியில சொல்லப்படுது, இவருக்கு தெரிய வருது. அந்த ஜீவனாடியை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் இவர் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல அசையாமல் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா, அதனால அப்படியே அந்த இடத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாபா எந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி ஆதிசங்கரரும் சாதாரணமானவர் கிடையாது. அவரும் ஒரு மிகப்பெரிய குரு. அவருக்கு சீடனா இவர் இருந்திருக்காரு அப்படின்றது எல்லாமே எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நம்ம கேட்டாலும் நம்மளுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்போட அவர் அதே இடத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ஓலைச்சுவடியில இவங்களுக்கு என்ன குறிப்பு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கொல்லூர்ல இருக்கக்கூடிய குடச்சாத்திரி மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு குறிப்பு கிடைக்குது.
ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவர் வந்து பாபா கிட்ட தியானத்து மூலமாக பேசுவார், பூஜை பண்ணி நிறைய பதில்கள்லாம் கேட்பாரு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இவர் பாபா கிட்ட கேட்குறாரு. ஆமாம் உண்மைதான் அப்படின்ற பதில் வந்து பாபா கிட்ட இருந்து வருது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து குடச்சாத்திரி மலைக்கு போகலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. ஆல்ரெடி இவருக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க இல்லையா, கர்நாடகாவை சேர்ந்த கிரண் உபாத்யாயா இன்னும் சொல்லி 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க 4 பேரையுமே அந்த குடச்சாத்திரி மலைக்கு போகிறதுக்காக இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட இவரும் மொத்தம் வந்து 5 பேர். இவங்க எல்லாருமே வந்து குடச்சாத்திரி மலைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சென்று நீ குருநாதரை சந்திக்க வேண்டும், அதன் பிறகுதான் தாய் மூகாம்பிகையை தரிசிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த அசரீரி குரல் சொல்லுது. இப்போ இதில் குருநாதரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருடைய குருவாக இருந்த ஸ்ரீ நாராயண தீர்த்தர். அவரை போய் நீ அந்த மலை மேலே நீ தரிசிக்கணும் அப்படின்றதான் அந்த அசரீரியோடைய குரல் வந்து சொல்லுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவதாக நம்ம குடச்சாத்திரி மலைக்கு பயணப்படலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு ஜீப் பிடிச்சி அந்த குடச்சாத்திரி மலைக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடச்சாத்திரி மலை பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில்லேருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் மலையில் பிரயாணம் செய்யணும். இப்போ எப்படி திருப்பதியில் நம்ம சுற்றி சுற்றி போகிறோம் அந்த மாதிரி மலை பிரயாணம் செய்யணும். அதன்படி இவங்களும் வந்து பிரயாணம் செஞ்சு அந்த மலை உச்சி அடைகிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஜீப் போகாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மலைக்கு மேலே வந்து ஜீப்பை வந்து நிறுத்திடுறாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜீப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் வந்து சமவெளியில் நடந்த உடனே சற்று தொலைவில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அது வந்து ஆதிசங்கரருடைய கோவில். அவருக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம். இந்த கோவிலை கவனிச்சிக்கிறதுக்காகவும் அங்கே பூஜை கைங்கரியம் அதெல்லாம் செய்யறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. தம்பதிகள் அவங்க 2 பேருமே ஆசார சீலர்கள், அதாவது ரொம்ப பிராமின்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் இருக்குது. மலைக்கு மேலே அந்த குளம் இருக்குது. அதனால அந்த தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு பளிங்கு நீரோடை போல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பளிங்கு நீரோடைனா கண்ணாடி மாதிரி நம்ம பார்த்தா முகம் தெரியும், அந்த மாதிரி அவ்வளோ சுத்தமாக அந்த தண்ணி இருந்தது. அந்த மலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி அப்படின்றதால கரையோரத்திலாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள்லாம் சூழ்ந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இயற்கை சூழலோட இருந்திருக்கு. மரத்தில் எல்லாம் பறவைங்க எல்லாம் வந்து கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அழகாக பறந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க மேகம், அங்கே இருக்க மலை, பசுமையான தாவரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க சொர்க்கத்துடைய வாசல் மாதிரி அந்த இடம் வந்து அவ்வளவு இயற்கையோட அழகா ஒரு ஓவியம் போல இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மின்சாரம் கிடையாது. அதனால அங்கே டைனமோ வச்சு விளக்கெல்லாம் எரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஆள் நடமாட்டமும் கிடையாது. நிறைய ஜனங்களும் யாரும் அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. எப்பயாவது தான் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்களாம். வர்றவங்க சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த அர்ச்சகர் தம்பதிகள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க. இந்த இடம் மட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்திருந்ததுன்னா இதனுடைய இயற்கை அழகு வந்து எப்பயோ மாசுபட்டு இருக்கும். ஆனால் இன்னமும் இந்த இடம் வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக ஆகாததால இவ்வளவு இயற்கை அழகோட இன்னமும் மொத்த அழகையும் வர்றவங்களோட பார்வைக்கு வச்சு நம்மளை வந்து சிலிர்த்து கொள்ள செய்யுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவோ இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடமாகவோ மாறாததால நல்லா இயற்கை அழகோட பறவைகள் எல்லாம் சூழ்ந்து ஒரு அழகான பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் அவ்வளவு இதமாகவும் அந்த இடம் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னமும் வந்து மலை ஏறணும் அப்படின்றதால அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. விடிஞ்சதும் புறப்பட்டு மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த அர்ச்சகர் தம்பதியினர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு இவங்க தங்கறதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு தராங்க. அதே மாதிரி சாப்பாடும் வந்து அவங்களே ஏற்பாடு செஞ்சு அவங்களே உபசரிக்கிறாங்க. இவங்க தூங்கலான்னு முயற்சி பண்ணால் அந்த இடத்துல வந்து தூங்கவே முடியல. இரவு வந்து அவ்வளவு குளிர் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. காட்டு விலங்குகளுடைய சத்தம் வேற அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து தூரமாக பார்த்தாக்கா கூட்டமாக எருதுகள் எல்லாமே வந்து கடந்து போகிறத இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த இடத்துல தங்கிறது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. இரவு வந்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் காலையில் எழுந்துக்கிறாங்க. நல்லா அந்த இடத்துல குளிர் வீசிக்கிட்டே இருக்குது.
இவரும் இவருடைய சீடர்களும் பார்த்தீங்கன்னா நேராக நடந்து போய் அங்கே இருக்கிற குளத்துல குளிக்கிறாங்க. குளத்தோடைய கரையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், விநாயகர், நாகர் சிலை எல்லாமே இருக்குது. எல்லாரும் வந்து அங்கே இருக்க சாமிங்களெல்லாம் வழிபட்டுட்டு அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இவரு தியானத்தில் ஈடுபடுறாரு. கண்மூடி அவர் எவ்வளோ நேரம் வந்து தியானத்தில் இருந்தாரு அப்படின்றது அவருக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய விஷன்ல இவருடைய முன்ஜென்ம குரு அந்த தியானத்தில் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆதிசங்கரரின் சீடன், உன் பெயர் உபதத்தன், என்னிடம் சீடனாக இருந்தாய், நான் அறிந்த அனைத்து வித்தைகளையும் நீ கற்றுக்கொண்டாய். ஆனால் திடீரென்று இல்லறம் தேடி நீ சென்று விட்டாய். பாதியிலேயே நீ சென்று விட்டதால் எனது சமாதி காலத்திற்கு முன்னே உன்னை நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ வரவில்லை. அப்போது விட்ட தொடர்பு இப்போது உன் குரு பாபாவின் அருளால் என்னை நீ சந்திக்க நேர்ந்தது. நானும் ஸ்ரீ சாய்நாதரும் வேறு வேறல்ல, இருவரும் ஒருவரே அன்றி இருவர் அல்ல. உன் பூர்வ ஜென்ம வினைகள் யாவும் என்னை நீ சந்தித்த இந்த கணத்துடன் அகன்றன. சாயி தொடர்ந்து உனக்கு வழிகாட்டுவார். இனி நான் உன்னை சந்திக்க வேண்டியதில்லை. என் காட்சி உனக்கு கிடைத்து விட்டது. இனி ஷீரடி பாபா சொல்வது போல நடந்து கொள். நீ மலைக்கு போ, பல தெய்வீக தரிசனம் உனக்கு கிட்டும். எங்கே ஆலயம் அமைக்க வேண்டும் என்கிற விவரம் உனக்கு தெரிய வரும். மலை மேல் செல்வாய் என்று உத்தரவிட்டார் அவர். அந்த குரல் இவருடைய முன்ஜென்ம குரு வந்து இவ்வளவு விஷயங்களையும் அவருக்கு அந்த தியானத்துல சொல்றாரு. இப்படி அவர் பேசி முடிச்சதும் அவருடைய உருவம் வந்து மறைஞ்சிடுது. இவரும் வந்து அந்த தியானத்திலிருந்து கலைந்து எழுந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.